ஓம் சிவாய நம. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். மேலும் துல்லியமான ஜாதக பலன்கள் பார்த்து சொல்லப்படும். புதிய ஜாதகங்கள் எழுதி தரப்படும். கீழே உள்ள போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைய ஆன்மீக பரிகாரத்தில் நாளை வரக்கூடிய அமாவாசை, அதாவது குபேர அமாவாசை என்று நாம் செய்யக்கூடிய தாந்திரிய பரிகார முறையை பற்றி தான் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நாளை இந்த ஆங்கில வருடத்தின் முதல் அமாவாசை வருகிறது. மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க அமாவாசை இது. இதில் இன்னும் அற்புதம் என்னவென்றால், வேலைக்கிழமையோடு இந்த அமாவாசை சேர்ந்து வந்திருப்பதால் இதை குபேர அமாவாசை என்று சொல்கின்றோம். அது மட்டும் இல்லை, நாளை ஹனுமன் பிறந்த மூல நட்சத்திரமும் சேர்த்து வருகிறது. ஹனுமன் ஜெயந்தி வேற. அமாவாசை திதி என்பதால் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் ஒரு சேரவும் நம்மால் இந்த நாளில் பெற முடியும். ஆக இத்தனை நேர்மறை ஆற்றலும் நிறைந்த இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வேண்டுதலும் பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். இந்த நாளை நாம் தவறவிடக்கூடாது. கடன் பிரச்சனை தீரவும் பணப்பிரச்சனையிலிருந்து வெளியே வரவும் நாளை செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிய பரிகார முறையை பற்றி தான் நாம பார்க்க போறோம். பொதுவாக அமாவாசை தினம் என்றால் காலையிலே வீட்டில் இருக்கும் பெண்கள் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு சுத்தபத்தமாக சமைக்க தொடங்கி விடுவார்கள். ஆகவே வீடு சுத்தபத்தமாகத்தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. காலையிலே சமைத்து முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் ஆண்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை முறையாக முடித்து விடுங்கள். அதன் பிறகு இந்த தாந்திரிய வழிபாட்டை மேற்கொண்டால் போதும். 11/1/2024 வேலைக்கிழமை அன்று மாலை 5:30 மணி வரை தான் இந்த அமாவாசை திதி இருக்கிறது. ஆகவே வேலைக்கிழமை காலை முன்னோர்கள் வழிபாட்டை முடித்துவிட்டு மதியம் 12 மணிக்கு மேல் மாலை 5 மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விடுங்கள். வேலைக்கிழமை சரியாக மாலை 5 மணிக்கு இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். ஏனென்றால் வேலைக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை குபேரருக்கு சொந்தமான நேரமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. சரியாக 5 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்பவர்கள் நாளை மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் செய்தாலும் தவறு ஒன்றும் கிடையாது. பரிகாரத்திற்கு சதுர வடிவில் பச்சை நிற துணி நமக்கு ஒன்று தேவை. ₹1 நாணயம் தேவை. பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். வீட்டில் இருக்கும் ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ₹1 நாணயத்தை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த ₹1 வருமானம் பெருகுவதற்கு குபேரரிடம் முதலீடு செய்வதாக நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும். வருமானம் பல மடங்கு பெருக வேண்டும். வரக்கூடிய வருமானம் வீண் விரைய செலவுக்கு போகக்கூடாது. சேமிப்பு பல மடங்கு உயர வேண்டும் என்று நினைத்து இந்த ₹1 அந்த பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள். குபேரருக்கு திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக இந்த முடிச்சை வைக்கலாம். இல்லை என்பவர்கள் மகாலட்சுமியின் பாதங்களில் இந்த முடிச்சை வைத்துவிட்டு 10 நிமிடங்கள் கண்களை மூடி ஆழ்மனதில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிறகு இந்த முடிச்சை அப்படியே கொண்டு போய் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான் இந்த தாந்திரிய பரிகாரம். நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வேலையை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். முழு நம்பிக்கையோடு இந்த ₹1 பரிகாரத்திற்கு அவ்வளவு பலன் உண்டு. மேலும் இந்த சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.